தட்சணா ஜோதி நிலையத்தின் சார்பாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்தோன்னா அதில் எப்படி நம்ம பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை நம்பி இந்த தட்சணா ஜோதி நிலையம் அப்படிங்கிற இந்த முகநூல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கான தனிப்பட்ட பதிவு தான் இது. இந்த பதிவானது மற்றவங்களுக்கு விஷுவலைஸ் ஆகாதுங்க. இது முழுமையான உங்களுக்கான பதிவு. இந்த பதிவில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜோதிட ஆர்வலராக தான் இருப்பீங்க. சொல்ல முடியாது, சில நேரங்கள் நீங்கள் ஒரு ஜோதிடராக கூட இருக்கலாம், ஃப்யூச்சரில் ஜோதிடராகவும் ஆகலாம். ஸோ உங்களுக்கான அந்த தாகமானது இந்த வீடியோ மூலமாக, இனி நான் கொடுக்கும் ஒவ்வொரு பதிவு மூலமாக அந்த தாகம் தீர்க்கப்படும் அப்படிங்கிறதுல நான் முழு நம்பிக்கையாக உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இதில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு ஜாதகம் வருதுங்க. அந்த ஜாதகம் வந்த மாத்திரத்தில் அந்த ஜாதகருடைய கேள்வி என்னவாக இருக்கும், அந்த ஜாதகருடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும், அந்த ஜாதகர் என்ன நோக்கத்துக்காண்டி அந்த ஜோதிடரை தேடி வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னால் நீங்கள் எந்த ஜாதகத்தை அணுகும்போதும் அந்த ஜாதகம் சார்ந்த 5 தகவல்களை முக்கியமான தகவல்களை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? உங்கள்கிட்ட அந்த ஜாதகம் கொடுத்த நபர்கிட்ட இருந்து அது என்ன 5 தகவல் அப்படின்னா, பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர். இந்த 5 தகவல்களும் இன்றியமையாதது. இந்த 5 தகவல்களும் நீங்கள் சரிபார்த்த பின்னால் அவங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம் இதையும் நீங்கள் சரிபார்த்துக்கணும் அவங்கக்கிட்ட கேட்டு. ஸோ இதை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி எங்கே இருக்கார், அவங்களுக்கு என்ன திசா நடக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த திசாநாதன் எங்கே இருக்கார், அந்த புக்திநாதன் எங்கே இருக்கார். ஸோ இதை நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு அவங்க தேடி வந்ததுக்கான நோக்கமானது உங்களுக்கு தெளிவாக உங்கள் கண்ணு முன்னால் நிற்கும். அது எப்படி அப்படிங்கிறீங்களா? இப்போ ஒரு உதாரண ஜாதகம் ஒரு கட்டத்தோடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஜாதகமானது பார்த்திங்க அப்படின்னா, தனுசு லக்னம், கன்னி ராசி, ஹஸ்தம் நட்சத்திரம். சரிங்களா? இந்த ஜாதகத்தில் அவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடியது குரு திசையில் புதன் புக்திங்க. இந்த குரு திசை புதன் புக்தியானது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, குரு எங்கே இருக்கார், புதன் எங்கே இருக்கார், இதை நம்ம முழுசாக பார்க்கணும். குரு இருக்கும் இடமானது 4, புதன் இருக்கும் இடமானது 7. ஓகேங்களா? இவங்க 2 பேரோட ஆதிபத்தியம் என்னங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்கணும். குருவோட ஆதிபத்தியம் 1, 4, புதனுடைய ஆதிபத்தியம் 7 மற்றும் 10. ஸோ அப்போ இவருடைய தேவையானது எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, 10ஆம் இடம் சார்ந்த கேள்வி, அதாவது தொழில் சார்ந்த கேள்வி, இவருடைய அடுத்த கட்ட பொருளாதார நகர்வு பற்றிய கேள்வி. ஓகேங்களா? கண்டிப்பாக இதை தவிர்த்து வேறு கேள்விகள் இருக்காதுங்க. இதுதான் நம்ம ஜாதகத்தை அணுகக்கூடிய முறை. இப்படி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நீங்கள் எடுத்து நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் நீங்கள் அந்த ஜாதகத்தை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய கேள்வி இது சார்ந்ததாக தான் இருக்கும். இந்த மாதிரியான தசாநாதன், புக்திநாதன் சார்ந்ததாகவும், அவங்க சம்மந்தப்படக்கூடிய பாவகங்கள் சார்ந்ததாகவும், அவங்க பார்வைப்படக்கூடிய பாவகங்கள் சார்ந்ததாகவும் இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, தசாநாதனும் புக்திநாதனும் 10ஆம் வீட்டோட தொடர்பு வருதுனால அவங்களுடைய கேள்வியானது 10ஆம் வீடு சார்ந்து தான் பெரும்பான்மையானதாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி வேறு ஒரு உதாரண ஜாதகத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.